ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மயிலாடுதுறை சம்பந்தமாக சொந்த ஊர் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இளம் பிராய அனுபவங்கள், என்னுடைய மயிலாடுதுறை சார்ந்த சொந்த ஊர் சார்ந்த நேசம் மிகுந்த எனது அனுபவங்கள் அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு வர்றேன். அது நிறைய சகோதர சகோதரிகள் இந்த விஷயங்களை ரிலேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக நான் மட்டும் இந்த பாதையில் போல் நிறைய பேர் என்ன மாதிரியே ரொம்ப நாஸ்டாலஜிக்காக சொந்த ஊர் மேலே, மயிலாடுதுறை மேலே மிகுந்த பற்றுடையவர்களாக, அன்பும் பாசமும் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் நிறைய இடங்களை முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். மயிலாடுதுறை பற்றி கவர் பண்ணணுன்னா ஒரு வீடியோ பத்தாது, பல வீடியோக்கள் தேவை. ஓகேங்களா? டக்குன்னு மனதில் வந்த இடங்களை சொன்னேன். ஆனால் நிறைய நண்பர்கள் நிறைய இடங்கள், இந்த இடங்கள்லாம் சொன்னப்போ ஆஹா இந்த இடங்களும் இருக்குல்ல, இங்கெல்லாம் நம்ம போயிருக்கோம்லன்னு சொல்லிட்டு அதை நான் என்ன நினச்சேன்னா, ஒரு சில வீடியோக்களில் ஷேர் பண்ணலாம். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, ரொம்ப நீட்டாகவும் போயிடும், லெங்க்த்தியாகவும் இருக்கும் வீடியோ. அதனால் இன்றைக்கி ஒரு 4-5 இடங்களை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். என்னுடைய அனுபவங்கள் குறிப்பாக இந்த லாகடம் பகுதி, மயிலாடுதுறை நம்ம பெரிய கடத்தர் வழியாக நேராக போனால் லாகடம் வரும். இடது பக்கம் காய்கறி மார்க்கெட் இருக்கும். அந்த ரூட் நேராக போனால் தருமபுரம் சாலை, அப்படியே நம்ம தருமபுரம் ஆதீனம் அந்த மடம், அதுக்கப்புறம் அந்த குருஞான சம்பந்தர் ஆர்ச்சில் போய் முடியும். அங்கே போய் அவ்வளோ தூரம் போகாமல் அந்த லாகடம் காய்கறி மார்க்கெட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ரைட் கட் பண்ணால் நம்ம மெயின் ரோட்லேயும் போய் ஜாயின் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அப்போது லாகடத்தில் காய்கறி எனது தகப்பனாரோடு சேர்ந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2 TVS50 காய்கறி வாங்குறதுக்கு வருவோம். ஆக்சுவலாக என்ன தான் இப்போது நிறைய காய்கறி கடைகள் வந்துருச்சு. ஆக்சுவலாக அவங்க மாயவரம் மணமந்தில் போகிற சாலையில் நிறைய இடது பக்கம் வலது பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி கடைகள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய அவைலபிலிட்டி, ஆக்சஸ் கிடைக்குது. ஆரம்பத்தில் மாயவரத்தில் உள்ள அந்த காய்கறி, லாகடத்தில் உள்ள இந்த காய்கறி நிறைய அந்த இது இருக்கும் உங்களுக்கு. அதை ஒரு என்ட்ரன்ஸில் உள்ளார நுழைஞ்சோன்னா அது அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாகி சந்தாக போவாங்க. ஏகப்பட்ட காய்கறி உற்பத்தியாளர்கள், அதை வாங்கி விற்கிறவங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறிலாம். அந்த டே டு டே நம்ம வாங்கி உபயோகப்படுத்துகின்ற அனைத்து காய்கறிகளும் நல்ல மலிவான விலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு தகப்பனாரோட போய் அங்கே நான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். எனது அத்தா காய்கறிகள்லாம் பார்த்து வாங்கிட்டு இருப்பாங்க. நானும் அதில் அப்போது நான் ஒரு சிறிய வயது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருப்பேன். அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் அவதானித்து கொண்டிருப்பேன். அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு நினைவுகள்ங்க. அது மட்டும் இல்லை, இந்த லாகடத்தில் நான் படிக்கிறப்போ எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸ்கூல் படித்தவங்களுக்கு இங்கிலீஷு புத்தகங்கள், டெக்ஸ்ட் புக்குக்கு ஜெயக்குமார் நோட்ஸு, தமிழுக்கு கோனார் உரை. ஓகேங்களா? அது ரெண்டுமே மாயவரத்தில் படிக்கிறப்போ எங்கே கிடைக்கும்னு ஞாபகம் வருதுன்னா, முக்கியமாக லாகடத்தில் உள்ள அந்த கடையினுடைய பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டாங்க, ராஜகோபால் ஐயர் அவர்களுடைய கடை. அங்கே போய் இல்லாத ஜெயக்குமாரே இருக்காதுங்க. அங்கே எந்த புத்தகமாக இருந்தாலும் டெக்ஸ்ட் புக்கு, நோட்ஸு எல்லாமே இம்மீடியட்லி அவைலபிள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே போனால் இல்லைன்னு அதை வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம நினச்சதை. ஜெயக்குமார் நோட்ஸை வாங்கின உடனே அந்த பக்கங்களை அப்படியே ஃப்ளிப் பண்ணி வேகமாக நுகர்ந்து பார்த்தால் ஜெயக்குமாருக்கு வர்ற அந்த ஜெயக்குமார்னால் இங்கிலீஷ் நோட்ஸு, அந்த தாளினுடைய நறுமணம், அந்த நறுமணம் கோனார் உரை இருக்குல்ல, அதை நல்லா ஃப்ளிப் பண்ணி வேகமாக பக்கங்களை புரட்டி பார்த்தால் வருகின்ற நறுமணம் ரெண்டும் வேறு வேறு நறுமணமாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே மிக சிறப்பான சென்ட்டை விட சூப்பரான நறுமணங்க. அது அப்படியே நினைக்க எனக்கு அப்படியே பள்ளி பருவத்தில் உள்ள அனுபவங்கள் பக்கம் தான் என் மனசு அப்படியே அலைவாயுது. ஆக்சுவலாக அற்புதமான நினைவுகள்ங்க. ஆக்சுவலாக ஓகேங்களா? அந்த மாதிரி ராஜகோபால் ஐயர் அவர்களுடைய கடை. இன்னொரு முக்கியமானது, இந்த நம்ம நேராக பெரிய கடத்தூர்லேருந்து நேராக தருமபுரம் ரோட்டில் போகிறப்போ இடது பக்கம் போனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காய்கறி அந்த இது இருக்குது இல்லைங்களா, ஹோல்சேல் கடைகள். அதுக்கு ஆப்போசிட்டில், காய்கறி இதுக்கு ஆப்போசிட்டில் வெண்ணெய் கடை, பட்டர். இந்த வெண்ணெய் கடை அவர் பேர் தெரியல, கடை பேரும் தெரியல, அவர் வைத்திருந்த ரொம்ப நாளாக அவர் அதை வச்சுருக்காரு. எந்த இடத்துலையும் நீங்கள் வெண்ணெய் வாங்கினாலும் இந்த இடத்துல வெண்ணெய் வாங்கினா உள்ள சுவை விவரிக்க இயலாத சுவையை உடையது. ஓகேங்களா? அந்த வாயில் வச்சா வயிற்றில் போய் தான் உழுவும் அப்படிம்பாங்கள்ல, அதுக்கான சரியான உதாரணங்க. அதாவது இந்த பசு வெண்ணெய், பசு பாலிலிருந்து இயற்கையாக எடுக்கப்படுகின்ற வெண்ணெய் அதற்கே உரித்தான தரத்தோடு இருக்கும். ஆனால் இந்த வெண்ணெய் இயற்கையாக உள்ளது தான். ஆனால் அதனுடைய சுவையை விவரிக்கவே இயலவில்லை, முடியவில்லை. என்ன காரணம்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அடிக்கடி மாயவரத்துக்கு எப்போல்லாம் வர்றோமோ 2-3 தடவைக்கு ஒரு தடவை வெண்ணெய் வாங்கிட்டு போவேன். ஆக்சுவலாக அந்த அப்பாவும் நானும் வரப்போ வெண்ணெய் வாங்கிட்டு போவோம். ஓகேங்களா? இப்போ அந்த கடை இருக்கா இல்லையான்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அது இருக்கா, அந்த கடையினுடைய பேர் என்ன, அது ஓனரோட பேர் என்னன்னு. ஓகே, இன்னும் ஒரு 2 இடங்களை ஷேர் பண்ணிவிட்டு முடிக்கிறேன் இந்த வீடியோவில். மாயவரத்தில்
குறிப்பாக அந்த பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, இப்போ தான் புது பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு மணக்குடியில். அதான் அந்த பஸ் ஸ்டாண்டை ஒத்துக்க முடியல. பழைய பஸ் ஸ்டாண்டு தான் நமக்கு பஸ் ஸ்டாண்டு, ஓகேங்களா? காமராஜர் பேருந்து நிலையம், அதுக்கு பக்கத்தில் உள்ள ஹிம்மத் மெடிக்கல்ஸ். சின்ன பிள்ளையில் இப்போ தான் பாவா மெடிக்கல்ஸ், ஓகேங்களா, பிஸ்மி மெடிக்கல்ஸ், நிறைய பெரிய பெரிய மெடிக்கல்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் அப்போ ஹிம்மத் மெடிக்கல்ஸ் இந்த கோவிலுக்கும் ஆப்போசிட்டில் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கும் நேர் எதிர்த்த மாதிரி, அது வந்து பார்க்காதவர்களே, அது அந்த மெடிக்கல்ஸுக்கு போகாதவர்களே இருந்திருக்க முடியாது மாயவரம் சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க. இதில் கூடுதல் ஒரு விஷயம் என்னென்னா, சந்தோஷமான விஷயம் எனக்கு என்னென்னா, அதனுடைய ஓனர் ஹிம்மத் மெடிக்கல்ஸ் ஹாலித் அவர்கள் எங்கள் ஊர், ஓகேங்களா, வடகரை அரங்கக்குடி ஊரை சார்ந்தவர். ஆக்சுவலாக சின்ன பிள்ளையிலேருந்து என்னுடைய தகப்பனாரோடு வர்றப்போ எந்த மருந்து, அப்போ வந்து சுவாமிநாதன் டாக்டர் இருப்பாங்க டவுன் எக்ஸ்டென்ஷனுக்கு பின்னால், சுவாமிநாதன் டாக்டர் சார் இருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ நிசார்ட்லாம் இருக்காங்கல்ல டாக்டரு, அவங்களும் மாயவரத்தோட அடையாளம். சுவாமிநாதன் டாக்டர், நிசார் டாக்டர், ஓகேங்களா. அதுக்கு ஆப்போசிட்டில், நிசார் டாக்டருக்கும் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி அவங்கள்ட்ட போய் இது ஃபேமிலி டாக்டர் மாதிரி, அப்போ அவங்க கொடுக்குற மருந்தெல்லாம் வாங்குறப்போ ஹிம்மத் மெடிக்கல்ஸ் தான் வரும். அது மட்டும் இல்லை, ராமமூர்த்தி டாக்டர், வரலாறு, மயிலாடுதுறையுடைய வரலாறு ராமமூர்த்தி டாக்டர். அவ்வளவு சேவை மனப்பான்மை, அவ்வளவு வாஞ்சை, அவ்வளவு ஒரு பரிவு, பாசம். இப்போ அவர் சென்னைக்கு போயிட்டாலும் கூட மாயவரம்னா ராமமூர்த்தி டாக்டர் தான். வந்தால் என்னடா குழந்தை எப்படிடா இருக்க பா, அவர் போனால் சென்னைக்கு போய் அவரை பார்க்கணும். ஊரில் உள்ள சகோதரர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு வந்தாங்க, நானும் போனால் கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளவு சிறப்பான ஒரு மனதை உடையவர், சிறப்பான சேவையும் செய்தார். ஆக்சுவலாக, ஓகேங்களா, ரொம்ப கம்மியான கட்டணத்தை வாங்கி கொண்டு, நிறைய பேர்கிட்ட கட்டணத்தை வாங்குறதும் இல்லை முடியாதவங்கள்ட்ட, ஓகேங்களா. அந்த ஹிம்மத் மெடிக்கல்ஸ், அதை பற்றி சொல்ல வர்றது தான் இது. எல்லாமே சார்ந்து வந்துருச்சு. ஹிம்மத் மெடிக்கல்ஸ் வந்து அற்புதமான எந்த மருந்தாக இருந்தாலும் கிடைக்குங்க. ஆக்சுவலாக ஒரு மருந்து இல்லைன்னு இருக்காது, இல்லாட்டி வரவழைச்சாச்சும் கொடுப்பாங்க, ரொம்ப ரேராக இல்லைன்னா கூட. அது வந்து மறக்கவே முடியாது இந்த ஹிம்மத் மெடிக்கல்ஸ். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தா துல்ஜா ஸ்வீட்ஸ், மாயவரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே ஆப்போசிட்டில் பக்கத்தில் நீங்கள் உடனே கண்ணில் பட்டு துல்ஜா ஸ்வீட்ஸ். நான் 4ஆம் நம்பர் பஸ்ஸை ஸ்கூலை விட்டு பிடிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே காத்துட்ருப்பேன். பஸ்ஸு 4ஆம் நம்பர் பஸ் வெளியில் வர்றப்பவே படியில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி உள்ளார போய் சீட்டு போடணும். அப்போலாம் சீட்டு கிடைக்காது, ஓகேங்களா. உள்ளார அந்த ப்ராசஸில் இருக்கிறப்போ துல்ஜா ஸ்வீட் அடிக்கடி கண்ணில் படும். பஸ்ஸை விட்டு இறங்குறப்பவும் கண்ணில் படும். ஆக்சுவலாக, ஓகேங்களா, அற்புதமான நினைவுகள். இன்னும் துல்ஜா ஸ்வீட் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சகோதரர்கள் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு விஷயமும் மாயவரத்தில் ஒரு நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிறது, ஓகேங்களா. இன்னும் நிறைய கடைகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய இடங்களை கவர் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த நிறைய இடம் இருக்குது, உங்களுக்கு மனதுக்கு உகந்த இடம் ஒரு 4-5 இடம் சொல்கிறா இருந்தால் எதை சொல்லுவீங்க? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்தடுத்த வீடியோக்களில் நல்ல கண்டென்ட்டோடு சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே அஹெட்.